இந்த கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இருக்க பொண்ணுங்க எல்லாருமே லஞ்ச் டைம்ல லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்ற வரைக்கும் நார்மலா இருந்த கேர்ள்ஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி சைலண்டா இருக்காங்க. பார்த்தா திடீர்னு அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான். இனி இங்க இருக்க பொண்ணுங்க எல்லாரும் என் பேச்சை தான் கேட்பாங்கன்னு சொல்லி ஒரு 10 பேரை எந்திரிக்க சொல்றான். அந்த பொண்ணுங்களும் இவன் பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வந்தவனும் அந்த பொண்ணுங்க கிட்ட ஏதோ சொல்றான். அவன் சொன்ன அடுத்த நிமிஷமே ஒரு 10 பொண்ணுங்க மாடியோட எட்ஜில் போய் நிக்கிறாங்க. அதுல இருக்க ஒரு பொண்ணு மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்தும் போறா. அந்த இடத்துக்கு வந்த எச்எம்ஓ அந்த பொண்ணுங்க கிட்ட கீழே வந்துருங்க, உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பதறாங்க. ஆனா அந்த பொண்ணுங்க நீங்க எங்க கிட்ட வராதீங்க, நீங்க எங்க கிட்ட வந்தா மாடியில இருந்து குதிக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிறவங்களுக்கு புரியுது வந்தவன் இந்த பொண்ணுங்களுக்கு சாப்பாடுல ஏதோ வசியம் பண்ணியிருக்கான்னு. ஆனா அந்த ஸ்கூலோட செக்யூரிட்டி அந்த பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு பொண்ணோட காலை பிடிக்கிறான். பார்த்தா அந்த பொண்ணு கீழே விழுந்து குதிச்சிடுறா. பக்கத்துல இருக்க பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவளோட காலை பிடிச்சா அந்த பொண்ணு கீழே குதிச்சிடுறா. இப்பதான் அந்த எச்எம்க்கு புரியுது இந்த பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக போனா அந்த பொண்ணுங்க கீழே குதிச்சிருவாங்கன்னு. அந்த பொண்ணுங்களுமே எங்களுக்கு சாகணும்னு ஆசை கிடையாது, எங்களை காப்பாத்துங்க, 3 மணி வரைக்கும் தான் எங்களுக்கு டைம் இருக்கு, 3 மணிக்கு எங்க எல்லாருமே கீழே குதிக்க சொல்லியிருக்காருன்னு சொல்லி எச்எம் கிட்ட சொல்ல எச்எம் என்ன பண்ணனே தெரியாம இருக்காங்க. பார்த்தா மணி 3 ஆனதுனால எல்லா பொண்ணுங்களும் மேல இருந்து கீழே குதிச்சு இறந்தும் போறாங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணுங்களோட பேரண்ட்ஸும் ஸ்கூலுக்கு வெளியே வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூலோட கேண்டீனுக்கு போலீஸும் வந்து பார்த்தா அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களுமே வசியமாகி தான் இருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு வந்து அங்கிள் உங்ககிட்ட எல்லாம் ஒரு மெசேஜ் சொன்னாருன்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. நீங்க அந்த பிரதாப்பை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு சொல்ல வந்த போலீஸும் பிரதாப் யாருன்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அங்கிள் சொன்னதை நான் உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்றா. வேற மெசேஜ் இருக்கான்னு கேட்டதுக்கு 10 பொண்ணுங்க கீழே குதிச்சு இறந்து போனதெல்லாம் வெறும் ட்ரைலர் மட்டும்தான், நீங்க அந்த பிரதாப்பை கண்டுபிடிக்கலன்னா இந்த சிட்டியவே நாங்க அழிச்சுவோன்னு சொல்றா. இங்க ஒரு சூனியக்காரன் சாப்பாடு மூலியமா ஸ்கூல் கேர்ள்ஸை வசியம் பண்ணி அவன் பேச்சை கேட்கற மாதிரி பண்றான். அவன் பேச்சை கேட்ட 10 பொண்ணுங்களுமே மாடியில இருந்து கீழே குதிச்சு இறந்தும் போறாங்க. அதுல ஒரு பொண்ணு அங்க வந்த போலீஸ் கிட்ட சூனியக்காரன் சொன்ன மெசேஜை சொல்ல ஆரம்பிக்கிறா. நீங்க அந்த பிரதாப்ன்றவனை கண்டுபிடிக்கலன்னா இந்த சிட்டியவே நாங்க நாஸ்தி பண்ணிடுவோம்னு அங்க இருக்க மத்த கேர்ள்ஸுக்கு சிக்னல் கொடுக்க திடீர்னு அங்க இருந்த கேர்ள்ஸ் எல்லாருமே ஆக்ரோஷமா எல்லாருமே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள தடுக்க யார் வந்தாலும் அவங்கள கொல்லவும் செய்யறாங்க. கையில கிடக்கிற பொருளை வச்சு கண்ணில் படுற எல்லா ஆளுங்களையும் தாக்குறாங்க. இதெல்லாம் பார்த்த போலீஸும் என்ன பண்ண யார் அந்த பிரதாப்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நியூஸ்லாம் டிவியில பாக்குற ஹீரோக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் அந்த பிரதாப்ன்றவனை 12 வருஷமா அடைச்சு வச்சிருக்காரு. ஏன்னா அந்த பிரதாப்ன்றவனும் ஒரு சூனியக்காரன் தான். 12 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட பொண்ணை வசியம் பண்ணியிருப்பான். அதனால ஹீரோவோட பொண்ணும் 12 வருஷமா ஒரே இடத்துல சிரிச்ச மாதிரி உட்கார்ந்துருப்பா. ஹீரோ இப்ப யார் இப்படி பண்றான்னு யோசிச்சுக்கிட்டே அந்த ஸ்கூலுக்கு போய் அந்த பொண்ணுங்க கிட்ட நான் பிரதாப் என்கிட்ட தான் இருக்கான், அவன் உயிரோட தான் இருக்கான், உனக்கு வேற என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சுன்னு கேட்கிறாரு. அங்க வந்த பேரண்ட்ஸுமே அப்ப பிரதாப்பை கொண்டு வந்து கொடுத்துடுங்க, இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அந்த பிரதாப்ன்றவன் இவனை விட ரொம்ப மோசமானவன். ஹீரோ இந்த சூனியக்காரங்களால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாரு. அதனால அவங்கள பத்தி இவருக்கு நல்லாவே தெரியும். அவனுங்க எல்லாருமே இறக்கமே இல்லாதவங்க, நம்மளோட கஷ்டத்தை பார்த்து தான் அவங்க ரசிப்பாங்க. இப்ப கூட அந்த சூனியக்காரன் இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரி அந்த சூனியக்காரனும் கேண்டீன்ல ஒரு ஓரமா தான் உட்காந்துருப்பான். இப்ப அவன் எந்திரிச்சு வந்து அந்த போலீஸ் கிட்ட நீங்க என்ன கொல்லலான்னு பாக்காதீங்க, ஏன்னா நீங்க என் மேல கை வச்சீங்கன்னா இங்க இருக்க எல்லா பொண்ணுங்களுமே உங்களை பீஸ் பீஸா ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோவுமே அந்த சூனியக்காரங்கிட்ட நீ எதுக்காக பிரதாப்பை தேடுறேன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவனுமே பிரதாப் தான் என்னோட குருவே, அவர்கிட்ட நான் நிறைய விஷயத்த கத்துக்க வேண்டியது இருக்கு, எனக்கு அவர் தேவைப்படுறாரு, அவரை நான் 12 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன், அவர் ஆளே காணாம போயிட்டாரு, இதுக்கு மேலேயும் நான் சைலண்டா இருக்க மாட்டேன்னு அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்றான். நான் பிரதாப் எங்க வச்சிருக்கேன்ற இடத்த அவனுக்கு காட்டுறேன், ஆனா நீ என்னோட பொண்ணு அவன் வசியம் பண்ணி வச்சிருக்கான், அதுல இருந்து நீ தான் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த சூனியக்காரமே நீ ஃபர்ஸ்ட் அந்த இடத்த காட்டுன்னு சொல்றான். இவங்களுமே அந்த எல்லா பொண்ணுங்களையுமே பஸ்ல ஏத்திக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோவோட வீட்டுக்கு போயிட்டு ஹீரோவோட பொண்ணை காமிச்சிட்டு என் பொண்ணை ஃபர்ஸ்ட் நீ சரி பண்ணுன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த சூனியக்காரனுமே நான் ஃபர்ஸ்ட் பிரதாப்பை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் உன் பொண்ணை சரி பண்ணுவேன்னு சொல்லி சொல்றான். இங்க ஒரு சூனியக்காரன் சாப்பாடு மூலியமா ஸ்கூல் கேர்ள்ஸை வசியம் பண்ணி அவன் பேச்சை கேட்கற மாதிரி பண்றான். அவன் பேச்சை கேட்ட 10 பொண்ணுங்களுமே மாடியில இருந்து கீழே குதிச்சு இறந்தும் போறாங்க. அதுல ஒரு பொண்ணு அங்க வந்த போலீஸ் கிட்ட சூனியக்காரன் சொன்ன மெசேஜை சொல்ல ஆரம்பிக்கிறா. நீங்க அந்த பிரதாப்ன்றவனை கண்டுபிடிக்கலன்னா இந்த சிட்டியவே நாங்க நாஸ்தி பண்ணிடுவோம்னு அங்க இருக்க மத்த கேர்ள்ஸுக்கு சிக்னல் கொடுக்க திடீர்னு அங்க இருந்த கேர்ள்ஸ் எல்லாருமே ஆக்ரோஷமா எல்லாருமே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள தடுக்க யார் வந்தாலும் அவங்கள கொல்லவும் செய்யறாங்க. கையில கிடக்கிற பொருளை வச்சு கண்ணில் படுற எல்லா ஆளுங்களையும் தாக்குறாங்க. இதெல்லாம் பார்த்த போலீஸும் என்ன பண்ண யார் அந்த பிரதாப்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நியூஸ்லாம் டிவியில பாக்குற ஹீரோக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் அந்த பிரதாப்ன்றவனை 12 வருஷமா அடைச்சு வச்சிருக்காரு. ஏன்னா அந்த பிரதாப்ன்றவனும் ஒரு சூனியக்காரன் தான். 12 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட பொண்ணை வசியம் பண்ணியிருப்பான். அதனால ஹீரோவோட பொண்ணும் 12 வருஷமா ஒரே இடத்துல சிரிச்ச மாதிரி உட்கார்ந்துருப்பா. ஹீரோ இப்ப யார் இப்படி பண்றான்னு யோசிச்சுக்கிட்டே அந்த ஸ்கூலுக்கு போய் அந்த பொண்ணுங்க கிட்ட ஹீரோவும் அவர் பொண்ணை சரி பண்ணிடுவேன்னு சொன்னதுனால அந்த சூனியக்காரனை பிரதாப் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறான். ஹீரோ அந்த பிரதாப்பை ரொம்பவே கொடுமை பண்ணி வச்சிருக்கிறத பார்த்து அந்த சூனியக்காரனும் பிரதாப் கிட்ட போறான். ஆனா ஹீரோ ஃபர்ஸ்ட் நீ என் பொண்ணை சரி பண்ணுன்னு சொல்ல அதுக்கு அவனுமே நீ பிரதாப் கிட்ட எதுவும் பொருள் வாங்கினியான்னு கேட்கறான். ஹீரோவும் ரொம்ப யோசிச்சு பாக்குறாரு.
அப்பதான் ஹீரோக்கு அந்த பிரதாப்ன்றவன் 10 ரூபா கொடுத்துருப்பான் டீ குடிக்கிறதுக்கு. அது ஞாபகம் வந்த உடனே அந்த சூனியக்காரங்கிட்ட சொல்ல, அவனுமே நீ அந்த 10 ரூபாய் திருப்பி அவர்கிட்டயே கொடு, அப்பதான் உன் பொண்ணுக்கு சரியாகும்னு சொல்றான். ஹீரோ கிட்ட 500 நோட்டு மட்டும்தான் இருக்கும். அவர் வீடு ஃபுல்லா தேடி ஒரு 10 ரூபா நோட்டை எடுத்துட்டு வந்து பிரதாப் கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நான் இப்ப அவன்கிட்ட கொடுத்துட்டு அவனும் அதை வாங்கிட்டான், இப்ப என் பொண்ணு சரியாயிடுவாளான்னு கேட்க அந்த சூனியக்காரனுமே அவ்வளவுதான், உன் பொண்ணு சரியாயிருப்பா, நீ போய் பாருன்னு சொல்றான். இவருமே ஒரு பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே போய் பாக்குறாரு. 12 வருஷமா ஒரே இடத்துல உட்காந்துருந்த ஹீரோட பொண்ணு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிக்கிறா. இந்த சூனியக்காரனுமே பிரதாப்போட வாயில இருக்க செயினை கழட்டிட்டு அவர்கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்றான். அப்ப பிரதாப்புமே ஹீரோயை நாக்க வெட்டிட்டான்றத சைகையிலே சொல்றான். இதை பார்த்ததுமே அந்த சூனியக்காரன் செம டென்ஷன் ஆகி ஹீரோ போட்டு அடிக்கிறான். நீ என்னோட குருவோட நாக்கே வெட்டிட்ட, இதுக்கப்புறம் நான் எப்படி மந்திரத்தை கத்துக்கிட்டு பெரிய ஆளாவேன்னு சொல்லிட்டு உங்க 2 பேரையுமே நான் இங்க இருக்க பொண்ணுங்களை வச்சு கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பொண்ணை ஃபர்ஸ்ட் கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். உன் குருவை நான் 12 வருஷமா பிடிச்சி டார்ச்சர் பண்ணிருக்கேன், நீ என் பொண்ணை தொடர வேலை வச்சுக்காத, நீ இங்கிருந்து போயிருன்னு சொல்லிட்டு ஹீரோவும் மிரட்டுறாரு. என்னடா நீ என்னையே மிரட்டுறியான்னு சொல்லிட்டு இவரோட பொண்ணை மிதிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ அவரோட காதுல பஞ்ச வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்க மைக் செட் எல்லாத்தையும் ஆன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதான் ஹீரோ அவர் வீடு ஃபுல்லா ஸ்பீக்கரை செட் பண்ணி வச்சிருப்பாரு. அதுல இருந்து வர பயங்கரமான சத்தத்தை கேட்டு அங்க இருக்க பொண்ணுங்களால நிக்கவே முடியாம கீழே மயங்கி விழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அந்த சூனியக்காரன் தலையில ஒரு பாட்டில தூக்கி உடைச்சிட்டு அவனோட நாக்கையும் வெட்டி எடுத்துடுறாரு. இப்ப 2 சூனியக்காரங்களையும் ஒரே இடத்துல கட்டி போட்டு வச்சு அவங்க 2 பேருமே குடும்பம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட பொண்ணுமே 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப நார்மல் ஆயிட்டு தனியாவே ஜூஸ் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.